சாராயத்தால் சீரழிந்த ஒரு நபர் குடும்பத்தில் இருக்கும்போது குடும்ப நபர்கள் அவர்களை காயப்படுத்துவார்களா மாட்டார்களா? சில குடும்பத்துல காயப்படுத்த தாங்க செய்வாங்க. ஏன்னு கேட்டா, குடிச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. குடிச்சிட்டு ரோட்ல சண்டை போட்டிருப்போம், பொண்டாட்டி புள்ளைய அடிச்சிருப்போம், வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் எடுத்து வித்து குடிச்சிருப்போம், வட்டிக்கு கடன் வாங்கி குடிச்சிருப்போம், அக்கம் பக்கத்துல சொந்தங்கள்ட்ட எல்லாம் பொய் சொல்லி குடிச்சிருப்போம், பிள்ளையோட நகையை எடுத்து வித்து குடிச்சிருப்போம், பொண்டாட்டியோட தாலிய வித்தும் அடகு வச்சும் குடிச்சிருப்போம். இந்த மாதிரி எல்லாம் நிறைய நம்ம பண்ணினதுனால அவங்க நம்ம திருந்தினதுக்கு அப்புறமோ இல்ல திருந்தக்கூடிய கட்டத்துல இருக்கும் போதும் அவங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம், இந்த சம்பவங்கள் ஞாபகம் வரும்போதெல்லாம் உங்களுக்கு உங்களை பத்தி ஒரு வசைபாடுகள் வரத்தான் செய்யும். அது மனவேதனையை கொடுக்கும். இவ்வளவு ஏங்க, நீங்க தனியா உட்கார்ந்து இருக்கும் போது கூட நீங்க பழைய நினைவுகள்லாம் உள்ள வந்து அசைப்போடும்ல, அப்ப கூட உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய மனம் உங்களை கொல்லும். இந்த மாதிரி கொல்லும் போதெல்லாம் நம்மளோட மனசு எங்க போகும்? திருந்தின ஆளா இருந்தா கூட மறுபடியும் குடிக்கிறதுக்கு தான் தோணும். நம்மளுடைய பயிற்சியை எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு மறுபடியும் குடிக்கக்கூடிய எண்ணம் கொஞ்சம் கூட வராது. உங்களுடைய மனம் மாறும், வீட்டுல உள்ளவங்களோட மனமும் மாறும். ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். அப்ப அவங்களுடைய மனசும் மாறும்போது உங்களுடைய மனசும் மாறும்போது வசைபாடும் சொற்களுக்கு அங்க இடம் இருக்கான்னு கேட்டா அங்க இடம் இல்லை. ஒரு மனசும் இன்னொரு மனசும் பேசும்போது அங்க காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு இடம் ஏதுங்க? அதனால உங்களுடைய உடலும் மனமும் உறுதி பெற வேண்டுமா? என்னை தொடர்பு கொள்ளுங்கள். குடியிலிருந்து முற்றிலுமாக விடைபெற 9384726263. நன்றி, வணக்கம்.